ஒரு உதவியாளர் இருக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சொல்றத கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க பார்க்கறத பார்க்கவும், நீங்க காட்டுற ஒரு வீடியோவ புரிஞ்சுக்கவும், ஏன் உங்களுக்காக கோடு கூட எழுதவும் உதவுவார். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்வார்னா, இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க பகிர்ந்துகிட்ட டாக்குமெண்ட்ஸ் படி, இன்னைக்கு நாம கூகுளோட ஜெமினி ஏஐ பத்தி ஆழமா பார்க்க போறோம். இந்த மல்டி மாடல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கூகுள் இதை எப்படி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்கிறது தான் சுவாரஸ்யமே. மிக சரியா சொன்னீங்க. இது இன்னொரு சாட்பாட் கிடையாது. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான மாற்றம். அப்போ இது முன்னாடி பாடன் இருந்ததோட அடுத்த வெர்ஷனா இல்ல முற்றிலும் புதுசா? நல்ல கேள்வி. இது பாடோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான். ஆனா வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்ல. இதோட அடிப்படை கட்டமைப்பே வேற. உங்க டாக்குமெண்ட்ஸ் சொல்ற மாதிரி ஜெமினி ஆரம்பத்துல இருந்தே ஒரு மல்டி மாடல் சிஸ்டமா தான் உருவாக்கப்பட்டது. ஓ, அப்படின்னா முதல்ல டெக்ஸ்டுக்காக ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறமா படங்களை புரிஞ்சுக்கிற திறனை ஒரு ஆட் ஆன் மாதிரி சேர்க்கல. கரெக்ட். அதுதான் முக்கியமான வேறுபாடு. ஆரம்பத்துல இருந்து டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, கோடு எல்லாத்தையும் ஒரு சேர புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க குரலை மட்டும் கேட்கறது இல்ல, முகபாவனைகளையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தானே? சரியான ஒப்பிடு. ஜெமினியும் கிட்டத்தட்ட அப்படித்தான் வேலை செய்யுது. அதனால ஒரு விஷயத்தோட சூழலை ரொம்ப ஆழமா அதால புரிஞ்சுக்க முடியுது. ம், நீங்க மனிதர்களோட ஒப்பிடுறது நல்லா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, மனுஷங்க முகபாவனைகளை புரிஞ்சுக்கிறது உணர்வு பூர்வமானது. ஜெமினி இத வெறும் டேட்டாவா ஒரு பேட்டர்னா தானே பாக்குது. அங்க அந்த உண்மையான புரிதல் இருக்குமா? மிக அருமையான கேள்வி. நீங்க சொல்றது சரிதான். அது உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கல. அது கோடிக்கணக்கான உதாரணங்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட முகபாவனை எந்த மாதிரி வார்த்தைகளோட வருதுன்னு கத்துக்குது. ஓ, அப்போ அதோட புரிதலுங்கிறது நிகழ்தகவுகள், அதாவது ப்ராபபிலிட்டிஸ் அடிப்படையிலானது. ஆமா. ஆனா அதோட விளைவு நம்மளோட புரிதலுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். சரி, இந்த ஆழமான புரிதலுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்ன? கத்துக்குதுன்னு சொல்றோம், அது எப்படி? நாம ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரியா? இல்ல, இது முற்றிலும் வேறான ஒரு செயல். உங்க டாக்குமெண்ட்ஸ்ல இது 3 படிகளா விளக்குறாங்க. முதல் படி பயிற்சி, அதாவது ட்ரெய்னிங். ம், இதோட அளவை கற்பனை பண்றது கூட கஷ்டம். மனித இனம் எழுதின அத்தனை புத்தகங்கள், இணைய கட்டுரைகள் எல்லாத்தையும் விட பல மடங்கு அதிகமான டேட்டாவை வச்சு இதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அடேங்கப்பா! அப்போ இது ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் லைப்ரரியே படிச்ச மாதிரி. லைப்ரரியே என்பதையும் விட ஒரு முழு டிஜிட்டல் பிரபஞ்சத்தையே உள்வாங்கியதுன்னு சொல்லலாம். 2வது படி நியூரல் நெட்வொர்க்குகள். இது நம்ம மூளையோட செயல்பாட்டை பார்த்து உருவாக்குன ஒரு சிஸ்டம். இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது எப்படி ஒரு வாக்கியத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்குது? உதாரணமா, வங்கிங்கிற வார்த்தை ஆற்றங்கரைய குறிக்குதா இல்ல பணத்தை கையாளும் நிறுவனத்தை குறிக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கும்? சரியான கேள்வி. இது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மூலமா வேலை செய்யுது. ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற எல்லா வார்த்தைகளோட எவ்வளவு தொடர்புடையதுன்னு அது ஒரு கவன மதிப்பெண் கொடுக்கும். ஓ, அப்போ அது வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணல, வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற உறவை, அந்த சம்பந்தத்தை பாக்குது இல்லையா? கரெக்ட். இது வெறும் மனப்பாடம் இல்ல. இது ஒரு உறவுமுறை பகுப்பாய்வு. அதனால தான் சூழலை சரியா புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்போ 3வது படியான மல்டி மாடல் ப்ராசஸிங், அது எப்படி வேலை செய்யுது? இங்க தான் ஜெமினியோட தனித்தன்மை தெரியுது. மத்த மாடல்கள் ஒரு படத்தை பார்த்தா அதை முதல்ல வார்த்தைகளா மாத்தி அப்புறம் தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். ஆமா, நீல வானத்தின் கீழ் ஒரு நாய் ஓடுகிறதுன்னு விவரிக்கும். ஆனா ஜெமினி அந்த படத்தை நேரடியா அதோட ஒரிஜினல் வடிவத்திலே புரிஞ்சுக்கும். அதே நேரத்துல அது சம்பந்தமான டெக்ஸ்டையும் படிச்சுக்கும். ஓ, அப்போ உங்க டாக்குமெண்ட்ல இருந்து அந்த உதாரணம் இப்ப தெளிவா புரியுது. ஒரு மாணவர் வீட்டு பாடத்துல இருக்கிற ஒரு கடினமான கணக்கோட போட்டோவை காட்டும்போது, ஆமா, அது அந்த படத்துல இருக்கிற கோடுகள், கோணங்கள், எண்கள், அப்புறம் கேள்வியா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒரே பார்வையில புரிஞ்சுக்குது. இது ஒரு பெரிய டெக்னாலஜி பாய்ச்சல் மாதிரி தெரியுதே. நிச்சயமா. இது தகவல்களை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியத்தை நீக்குது. அதனால நுட்பமான விஷயங்களை கூட மிஸ் பண்ணாது. சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது நமக்கு எப்படி பயன்படும்? இதுல நமக்கு என்ன இருக்கு? மிக முக்கியமான கேள்வி. இதோட பயன்பாடுகள் நிறைய. மருத்துவத்துறையை எடுத்துக்கலாம். மருத்துவத்துறையிலையா? எப்படி? பாருங்க, ஒரு டாக்டர் கிட்ட ஒரு எக்ஸ்ரே படத்தையும் நோயாளியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் ஒரே நேரத்துல கொடுத்து ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு நோய் அறிதலுக்கு ஜெமினியால உதவ முடியும். ஓ, இது ஒரு உதவி கருவியா செயல்படும். மனித கண்களுக்கு தப்பி போற சில பேட்டர்ன்ஸ கூட கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கரெக்ட். சரி, உங்க டாக்குமெண்ட்ஸ்ல குறிப்பிட்ட மத்த திறன்களை பத்தி பாப்போம். மொழி திறன் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆமா,
தமிழ் உட்பட 100க்கும் மேற்பட்ட மொழிகள்னு இருந்துச்சு. ஆமா, ஆனா இது வெறும் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு இல்ல. ஒரு மொழியோட கலாச்சார நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்கிட்டு மொழிபெயர்க்கும். ஒரு ஆங்கில ஜோக்க தமிழ்ல சொல்லும்பொழுது அதோட நகைச்சுவை மாறாம நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுக்கும். அடுத்தது படைப்பாற்றல். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா, இது ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஆனா அதை எப்படி வார்த்தையா மாத்துறதுன்னு தெரியாது. நீங்க சில குறிப்புகளை கொடுத்தா போதும். அத வச்சு ஒரு முழு கதையையோ இல்ல ஒரு தொழில்முறை இமெயிலையும் அதுவே உருவாக்கிடும். ஆமா, இது படைப்பாற்றல மாத்துறதுக்கு பதிலா அதை தூண்டுது, சுலபமாக்குது. அடுத்து கோடிங் திறன். இது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு வரம்னு உங்க டாக்குமெண்ட் சொல்லுது. சொல்லப்போனா ஒரு மென்பொருள் உருவாக்குனரா நான் இதை ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறேன். இது வெறும் பிழை திருத்துறது மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆப்கான ஐடியா மட்டும் இருந்தா போதும், அதை ஜெமினி கிட்ட சாதாரணமா பேசுனா அதுவே ஒரு அடிப்படை செயலியை உருவாக்கி கொடுத்துரும். சில சமயம் ஒரு சின்ன தப்ப கண்டுபிடிக்க மணிக்கணக்குல ஆகும். ஆமா, ஒரு கார்புள்ளிய மிஸ் பண்ணியிருப்போம். அதேதான், ஜெமினி மாதிரி ஒரு கருவி உங்க கோட்ல 54வது வரியில தப்பு இருக்குன்னு சில நொடியில சொன்னா அது எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்தும். இது ஒரு பெரிய மாற்றம்தான். 4வதா கூகுள் செயலிகளுடன் இணைப்பு. இது ரொம்ப பயனுள்ளதா தெரியுது. ஆமா, இதுதான் ஜெமினியை வெறும் ஒரு தகவல் களஞ்சியமா இல்லாம ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா மாத்துது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பயணத்துக்கு திட்டமிடுறீங்கன்னு வச்சுப்போம். உங்க ஜிமெயில்ல இருக்கிற டிக்கெட்டை பார்த்து ஏர்போர்ட்டுக்கு போக சரியான நேரத்தை கூகுள் மேப்ஸ்ல கணக்கிட்டு நீங்க போற ஊரை பத்தின யூடியூப் வீடியோக்குள்ள பரிந்துரைச்சு எல்லாத்தையும் ஒரே உரையாடல்ல கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியா போக தேவையில்ல. தேவையில்ல, இது ஒரு தடையற்ற அனுபவத்தை கொடுக்கும். சரி, நம்ம எல்லாருடைய தேவைகளும் ஒன்னா இருக்காது. சிலருக்கு சிக்கலான வேலைகள் இருக்கும், சிலருக்கு அன்றாட பணிகள் இருக்கும். இத மனசுல வச்சு ஜெமினில வெவ்வேறு வெர்ஷன்கள் இருக்குன்னு டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆமா, 3 முக்கிய பதிவுகள் இருக்கு. செயல்திறன் மற்றும் அணுகல் தான் இதுக்கு காரணம். முதல்ல ஜெமினி அல்ட்ரா. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மாடல். இது ஒரு ஃபார்முலா 1 கார் மாதிரி. ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையில்லாதது. சரியான ஒப்பீடு. அறிவியல் ஆராய்ச்சி, சிக்கலான டேட்டா அனாலிசிஸ் மாதிரியான வேலைகளுக்கு இது. சரி, 2வதா ஜெமினி ப்ரோ. ஜெமினி ப்ரோ தான் பெரும்பாலான பயனர்கள் பயன்படுத்துற பதிப்பா இருக்கும். அன்றாட பயன்பாடுகளுக்கு, வேகமான பதில்களுக்கு இது ஒரு சமநிலையான மாடல். ஒரு சக்தி வாய்ந்த செடான் கார் மாதிரி. கரெக்ட். சரி, 3வதா ஜெமினி நானோ. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா தெரியுது. இது ஸ்மார்ட் போன்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அதுவும் ஆஃப்லைன்ல கூட வேலை செய்யும்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? இது ஒரு முக்கியமான முன்னேற்றம். வழக்கமா இந்த ஏஐ மாடல்கள் பெரிய சக்தி வாய்ந்த சர்வர்கள்ல தான் இயங்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது இன்டர்நெட் வழியா சர்வருக்கு போகும். ரொம்ப திறமையா வடிவமைக்கப்பட்டதால அது பெரிய சர்வர்கள் இல்லாம நம்ம ஸ்மார்ட் போன்கள்லயே நேரடியா செயல்படும். அப்போ இன்டர்நெட் இல்லாதப்ப கூட ஒரு இமெயிலுக்கு பதில் எழுதுறது மாதிரியான வேலைகளை செய்ய முடியுமா? முடியும். இது செயற்கை நுண்ணறிவை எல்லோருக்கும் எல்லா இடத்துலயும் அணுகக்கூடியதா மாத்துது. உங்க டேட்டா உங்க போனை விட்டு வெளியே போகாததால இது பிரைவசிக்கும் நல்லது. பதில்களும் உடனுக்குடன் கிடைக்கும் இல்லையா? ஆமா, இது ஏஐய கிளவுட்ல இருந்து உங்க கைக்கு கொண்டு வருது. அப்படியான இன்னைக்கு நாம பார்த்ததுல ஜெமினிங்கிறது வெறும் அப்டேட்டான பாட் மட்டும் இல்ல. அது உரை, படம், ஒலி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு மல்டி மாடல் சிஸ்டம். ஆமாம். அது எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் கட்டமைப்பு மூலமா கத்துக்குது, அதோட மொழி, கோடிங் திறன்கள், அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப அல்ட்ரா, ப்ரோ, நானோன்னு வெவ்வேறு வெர்ஷன்ல கிடைக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம ஒரு பெரிய படமா பார்த்தா இங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. இதுவரைக்கும் நாம கம்ப்யூட்டர்களோட பேச அதோட மொழியில, அதாவது கோடிங்ல பேச வேண்டியிருந்தது. இப்போ முதல் முறையா கம்ப்யூட்டர்கள் நம்ம மொழியில, நம்மளோட பன்முகத்தன்மையோட பேச கத்துக்கிட்டு இருக்கு. இது மனித கணினி உறவுல ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்குது. நீங்க சிந்திக்க ஒரு இறுதி எண்ணம். ஜெமினி மாதிரி ஒரு கருவி நம்ம அன்றாட வேலைகளை சுலபமாக்குறதோட மட்டும் இல்லாம நாம சிந்திக்கிற விதத்தையும் பிரச்சனைகளை அணுகிற முறையையும் எப்படி மாத்தலாம். தகவல்களை தேடுற ஒரு கருவிக்கு பதிலா தகவல்களை நமக்காக புரிஞ்சுக்கிட்டு வெவ்வேறு கோணங்கள்ல இணைச்சு பார்க்குற ஒரு கூட்டாளி நம்ம கிட்ட இருந்தா நம்ம படைப்பாற்றலோட எல்லைகள் எந்த அளவுக்கு விரியும். ஒருவேளை நம்மளோட அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு ஒரு மனுஷனோட மூளையிலேருந்து இல்லாம ஒரு மனுஷனோ ஒரு எந்திரமோ சேர்ந்து நடத்துற உரையாடல்ல இருந்து பிறக்கலாமோ?